மரியா ஜரக்கோ அவர்கள் ரஷ்யாவோட ஸ்போக் உமன். இவங்க தரப்புல இருந்து நறுக்குன்னு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன்பா வெஸ்டர்ன் என்ஜிஓ என்னப்பா அமைதியா இருக்கீங்க? வார் கிரைம்லாம் நடந்திருக்கு, கர்ஸ்க் பையில ஏதோ புச்சால நடந்தது, இது நம்மளோட தனிப்பட்ட பிட்டு ஆட் ஆயிருக்கு. அதே இந்த புச்சா மேசக்கர் அப்படிங்கிற புச்சா ஆஃப் புச்சர் அப்படிங்கிறதுலாம் பேசிட்டு இருந்தாங்க பெரும்பாலும் பைடன் அவர்களோட காலகட்டத்தில். ரஷ்ய வீரர்கள் இந்த கீவ் பக்கத்தில் நெருங்கினாங்க இல்லையா? ஸோ அப்படி நெருங்கும்போது அங்கே வந்து பெருமளவில் சீரழிவுகள் பண்ணிட்டாங்க ரஷ்ய வீரர்கள், அப்படிங்கிறவங்கள பண்ணாங்க. அதாவது இந்த கர்ஸ்க் பையில குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. அதுக்கான போர் குற்றங்கள், அதுக்கான எவிடன்ஸு எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னங்க எதுவுமே பார்க்காம அமைதியாக இருக்கிறீங்க, எதுவும் கண்டுக்க மாட்டேறீங்க, எதுக்கு கப்சுப்புன்னு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகள் நறுக்குன்னு கேட்டுருக்காங்க. இதுக்கான பதில்கள் வரவே வராது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ரஷ்யா செஞ்சாத தப்பு, ஆனால் அவங்க செஞ்சாத தப்பே இல்லை. இந்த சீஸ்ஃபயரில் பார்க்கும்போதே தெரியுது. அதாவது ரஷ்யா மட்டும் எதுவும் செய்யக்கூடாது, அப்படியே பொட்டாட்ட இருக்கணும்ப்பா, அவங்க செய்ய தான் செய்வாங்க அப்படிங்கிற ஊசி வச்சு குத்திட்டே இருப்பாங்க, ஆனால் வலிக்கல அப்படிங்கிற போல நின்றுட்டே இருக்கணுமா அப்படிங்கிற போல கேட்க தோணுது. பட் இருந்தாலும் பல அனலிஸ்ட் அப்படி தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கான பதில் வந்து அவங்க கிட்ட இருந்து வரவே மாட்டேங்குது. எது எப்படியோ இந்த பிரச்சனை வந்து நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, நல்ல முன்னேற்றம் தெரியுதுன்னு ட்ரம்ப் அவர்கள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறார். மீண்டும் மீண்டும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ரஷ்யாவோட நல்லா ஸ்மூத்தா பேசிட்டு இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவர் மட்டும்தான் சொல்றாரு, ட்ரம்ப் அவர்கள் மட்டும்தான் சொல்றாரே தவிர களத்துலையோ இல்லை நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா ஸ்மூத்தா நடக்குதானா இல்லை. அதுவும் அப்படி நம்ம செங்கடலுக்குலாம் வந்துட்டோம்னா, அதாவது இந்த ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரஷ்யா கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமானங்கள்லாம் வந்து அந்த ஏர்கிராஃப்ட் லேண்ட் ஆகும்போதெல்லாம் ஜிபிஎஸ் வந்து பெருமளவில் டினைல் பண்ணதுனால அது யூஸ் பண்ணவே முடியல அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வரும். இப்போ அதே போல செங்கடலில் வந்திருக்கு, அது போர்ட் சூடான், இந்த சூடான் பகுதியில் அந்த எல்லோ கலரில் மார்க் ஆயிருக்கு இல்லையா, அந்த பகுதி. இது நடந்தது ஏப்ரல் 2. அந்த டைம்ல என்னன்னா இது அமெரிக்காவோட போர்க்கப்பலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வந்தது. இதுல என்னன்னா நார்மலா சிவிலியன் கப்பல் மட்டும் கிடையாது, போர்க்கப்பல்களும், போர்க்கப்பல் யூஸ் பண்ணக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வேற. ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பல வகையான நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கான காரணம் எலக்ட்ரானிக் வார்ஃபேரா இருக்கலாமா அப்படின்ற கேள்விகள் வருது. இது ஏப்ரல் 2 நடந்தது. போர் கப்பல்கள் மட்டும் இல்லாம சிவிலியன் கண்டெய்னர்ஸ் கப்பல் எல்லாமே வந்து பார்த்தா ஜிபிஎல் டினே நடந்திருக்கு. ஜிபிஎஸ்ஏ ஒர்க் ஆகல கொஞ்ச நேரத்துக்கு, அதனால பேக்கப்பை யூஸ் பண்ணி தான் எல்லாரும் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா அந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இது போல விஷயம் இப்போ சூடான்ல இருக்கு அப்படின்னா அது அப்படியே யமன் ஹவுதிஸ்க்கு போயிடாதான், ஈரானுக்கு போயிடாதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்போ டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க இல்லையா, விமானங்களா இருக்கட்டும், அதிநவீனமான விமானங்கள் வேற, இப்போ இருக்கக்கூடிய விமானங்களா இருக்கட்டும், ரெண்டாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸா இருக்கட்டும், பெருமளவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸா மாறிடும். ஒன்ஸ் இந்த ஜிபிஎஸ் டினைல் சர்வீஸ் மட்டும் பெருமளவில் இந்த செங்கடல் பெர்ஷியன் கல்ஃப்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு ட்ரையல் போயிருக்க சக்ஸஸ் ஆயிருந்திருக்கு. ஒன்ஸ் இது நடக்குது அப்படின்னா, ஏன்னா இந்த ஜிபிஎஸ்ல எம் கோடு இருக்கும், அந்த மிலிட்ரி கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமும் சேஞ்ச் ஆகும். இது ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் அதை தெரிஞ்சுக்கிட்டு சப்ரஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை சப்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தாக்குதலே ரூப் இல்லாமல் போயிடும். ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இதுக்கு மேலே வந்து ஈரானை யாரும் தொடக்கூடாது, தொட்டிங்கன்னா பஞ்சாயத்து ஆயிரும் அப்படிங்கிற மிரட்டினதான் சொல்லப்பட்டு வருது, சில செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால அந்த டைம்ல ஜிபிஎஸ் டினைல் பண்றாங்க அப்படின்னா அந்த வழியா போகக்கூடிய சரக்கு கப்பல்கள் மட்டும் இல்லாம போர்க்கப்பல்கள், ஆயுதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பெருமளவுல ரஷ்யா உள்ள இறங்கிடுவாங்களா, களத்துல இறங்கி ஈரானை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படியோ அது மிக பெரும் சிக்கலா மாறிட்டு இருக்கு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் எல்லாம் நீட்டா தான் போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குன்றாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அது முடியல அப்படிங்கும்போது மிக பெரும் அளவுல எல்லா பிராந்தியத்தையும் சண்டை பிரஸ் ஆகும் அப்படிங்கலாம் மாற்றுக்கருத்துல. ஸோ அந்த காரணத்தினால ரஷ்யா என்னதான் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலும் அவர் செய்யறது ஒரு மாதிரி இருக்கு, பேசுறது ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவங்க ரெடி ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் இந்த ஜிபிஎஸ் டினைல் மட்டும் கிடையாது, குறிப்பா இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட இத்தனை நாளா ரஷ்யாவோட சுக்காய் Su-30 வேரியன்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து பெருமளவில் என்கேஜ் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ அதோட அப்கிரேடட் வெர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. அதோட மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதோட மாடிஃபிகேஷன் வெர்ஷன் 2 அது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வெர்ஷன்ல இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது, அதை தாக்குறதுக்கான வேலைகள், இல்லை அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணி போகிறது, அந்த மிசைல்லேருந்து எப்படி நம்ம ஈஸியாக தப்பிக்கிறதுன்ற பல வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேடேஷன்ல நடக்கும். இதனால சுக்காய் Su-30 லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். ரெண்டாவது இந்த சுக்காய் Su-30 அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் பேட்டில் ஃபீல்ட்ல இதுக்கப்புறம். ஏன்னா ஒன்ஸ் பிரச்சனை பெருசாகுதுன்னா
கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போர்க்களத்துல, அது முன்களத்துல வந்து பாத்தீங்கன்னா இது போல விமானங்கள் ஏர் சூப்பர்மர்சிங்கிறது ரஷ்யாவுக்கு தேவை. ஏன்னா உள்ள வந்து கர்ஸ்க் ஒப்லாஸ்டா இருக்கட்டும், பெல்கிராடு பகுதியா இருக்கட்டும், இதெல்லாம் டோரை ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா மேற்குலக நாடுகள் உள்ள வந்தாங்கன்னா சிக்கலாகும். ஸோ அந்த டைம்ல ஏர் சூப்பர்மர்சிங்கிறது ரஷ்யாவுக்கு தேவை. அதனால அவங்களோட Su-30 ரக விமானங்களை அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு எகெயின்ஸ்டா வேலை செய்யற மாதிரி. இது அதாவது ரஷ்யாவோட இந்த Su-30 மட்டும் அப்கிரேட் பண்ண கிடையாது, அவங்களோட மிசைல்களையும் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ரஷ்யாவோட க்ரூஸ் மிசைலான KH-69, 59 ரக க்ரூஸ் மிசைல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்றாங்க. ஏன்னா இந்த Su-30 SM-2 இருக்கு இல்லையா, அதான் அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ அதுக்கு ஏற்றபடி இந்த மிசைலையும் அப்கிரேட் பண்றாங்க. இந்த மிசைல் அப்கிரேட் பண்றதுனால பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அதிகமா இருக்கும், இன்டர்செப்ட் பண்றதுக்கு அதிகமான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இன்கேஸ் F-16 வருது, இல்லை அது ஏதாவது ஏர் டு ஏர் பேட்டில் நடக்குது, அந்த போல சினாரியோஸ்க்கெல்லாம் பல க்ரூஸ் மிசைல்ஸை ரஷ்யாவோடது வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏர் டு ஏர் மிசைலாக இருக்கட்டும், ஏர் டு கிரவுண்ட் மிசைலாக இருக்கட்டும். அதுவும் பிரத்யேகமாக அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சாதன பாதுகாப்பு சாதனம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டா நல்ல வேலை செய்யற மாதிரியான அப்கிரேடேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த Su-30 SM-2 வேரியன்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேரியன்ட்ல வந்து இப்போ புது ஜெனரேஷன் இன்ஜினை வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்றது. அதாவது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த Su-30ல AL-31F ரக இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை மாடிஃபை பண்ணி AL-41F ரக இன்ஜினை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது போல அவங்க மாடிஃபிகேஷன் இருக்கு. ஆல்ரெடி நம்மளோட சூப்பர் சுக்காய்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்மன்ற இந்த சென்ஸ் இந்தியா, ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் சுக்காய்க்கும் இந்த ஆஃபரை வச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம அது பெருமளவில் எடுக்கல, நம்மளோட கான்ஃபிகரேஷனுக்கு இதுவே போதும். ஏன்னா ஆல்ரெடி சுக்காய் 30க்கு நம்ம செலவு பண்ணியிருப்போம், இப்போ நம்ம இன்ஜின்லாம் மாடிஃபை பண்ணால் பெருமளவில் செலவாகும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்தது. பட் ஆனால் இப்போ ரஷ்யா அந்த மாடிஃபிகேஷனை பெருமளவில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இது முன்னாடி நடந்த ஆஃபர், நம்ம அது பெருமளவில் எடுத்துக்கல. பட் ஆனால் இப்போ என்னன்னா Su-35 ரக இன்ஜின், அது வந்து விமானத்தில் இருக்கக்கூடிய இன்ஜின். இப்போ அந்த இன்ஜின் இதுல இருக்கனால அதிகமான த்ரஸ்ட் கிடைக்குது, வேகம் கிடைக்குது. ரெண்டாவது அதிநவீனமான மிசைல்ஸ் ஆயுதங்கள், அதாவது Su-35 ரக விமானத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் Su-30 ரக விமானத்துல நம்மளால எடுத்துட்டு போக முடியும். இதனால Su-30 வந்து அப்கிரேட் பண்ண மாதிரி ஆச்சு, Su-35 ரேஞ்சுக்கு அப்கிரேட் பண்ண மாதிரி ஆச்சு. இதனால பியாண்ட் விஷுவல் ரேஞ்சில் இருக்கக்கூடிய எனிமீஸ்லாம் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இது போல பல வகையான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புலேருந்து முயற்சி பண்ணி அதை அப்கிரேட் பண்ணக்கூடிய வேலைகள் இறங்கியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம், இதோட அப்கிரேடேஷன்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அடுத்தது டிஸ்பேச் ஆக போகுது பேச்சஸ்லாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஒன்ஸ் இது வந்துருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு எகெயின்ஸ்டா இது போல விமானங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுது. இதனால மற்ற நாடுகள் Su-30 வாங்கியிருக்கக்கூடிய மற்ற நாடுகள்னா இன்ஜின் அப்கிரேடேஷன் போய் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போக ஆரம்பிச்சாங்களா, சூப்பர் சுக்காய்ங்கிறது சூப்பர் சுக்காயா மாறிடுமா அப்படிங்கிறது போல கேள்விகளா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து அப்படியே செய்திகளுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, பிரான்ஸும் யூகேவும் இணைஞ்சு இந்த கோயலேஷன் ஆஃப் வில்லிங் அப்படிங்கிறது போல இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு பாரிஸ்ல கூப்பிட்டுருந்தாங்க. இதனால உக்ரைனுக்கு நாங்கள் வந்து உதவுறோம் அப்படின்னு ஆசைப்பட்டு வரக்கூடிய நாடுகள் அவங்க வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து இப்போ டெலிகேஷனாக அனுப்பிச்சிருக்காங்க. கோயலேஷன் ஆஃப் வில்லிங்கோட டெலிகேஷன் வந்து இப்போ உக்ரைனோட கேபிட்டலான கியூவுக்கு போயிருக்காங்க. இந்த சமயம் பார்த்தா அங்கே தாக்குதல் வேற நடந்துட்டு இருக்கு. சரி ஓகே, இவங்க அங்கே போயிருக்கிறாங்க, புஸ்கா ஏதாவது ஆயிடணுன்றதுக்காகவே போறாங்களா அப்படிங்கிற கேள்வியில வருது. அங்கே போயிருக்கிறாங்க, போய் எப்படி இந்த இராணுவ குழுக்கள், இந்த மிலிட்டரி கண்டிஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இறக்கி இணைச்சு எப்படி செயல்பட வைக்கலாம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் கீப்பிங் ஒன்ஸ் சீஸ்ஃபயர் வருது அப்படிங்கும்போது இதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. செய்யும் போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலான்னு. ஏன்னா யூகே தரப்பு கேட்டாங்க இல்லையா, ஒன்று அக்செப்ட் பண்ணுங்க, ரிஜெக்ட் பண்ணுங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரூப்ஸ் சொல்ல அனுப்பிடலாம், அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரூப்ஸ் சொல்ல அனுப்பிடலாம். எதனால நீங்கள் ட்ரூப்ஸ் அனுப்புவீங்க அப்படிதான் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு ரஷ்யா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. பிரச்சனை பெருசாது. ஸோ இதனால தான் ரஷ்யா பெருமளவில் அப்கிரேட் ஆகிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. ஏன்னா அமெரிக்கா இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஆனால் ஆயுதங்களை யூரோப் தருவாங்க. அது வந்தா என்ன, வராட்டி என்ன, கடன் கொடுக்க போறாங்க. முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு 50-60 வருஷத்துக்கு கடன் கட்ட போறாங்க இல்லையா. அதனால செஞ்சு தட்டிட்டே இருக்கலாம் உங்களுக்கு அப்படிங்கிறது போல ஒரு முடிவில் அமெரிக்கா இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அதாவது நான் உதவல ஆனால் உதவுவேன் அப்படிங்கிறது போல டீலாக இருக்குது இது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ அதனால தான் ரஷ்யா பெருமளவில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. இப்போ இது மட்டும் கிடையாது, ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி கூடவே ரஷ்யாக்குள்ளேயும் சில பகுதிகள், அதுவும் குறிப்பாக மாஸ்கோலாம் தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மெலிட்டோபோல் பகுதி. ஸோ இந்த பகுதி வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை பிடிக்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி உக்ரைன் பெருமளவில் ஒரு ஆஃபென்சிவ் ஆப்ரேஷன் உசு வீடியோ போட்டுலாம் வந்தாங்க, கை கொடுக்கல. பட் இருந்தாலும் இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. மாசத்துக்கு ஒரு வண்டி 2 வண்டியாவது இது போல வெடிச்சிருது. அதாவது கார் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மிக முக்கியமான அஃபிஷியல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது கார் வெடிச்சிருது.
ஸோ இதை எப்படியாவது ரஷ்யா தரப்பு வந்து ஓவர் கம் பண்ணி வரணும், இல்லைனா மிக பெரும் சிக்கல் தான். ஒன்ஸ் போர் பெருசாகுது அப்படிங்கும்போது இது போல சபட்டாஜ் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குன்னா பெருமளவில் பின்னடைவாக போயிடும். இது வந்து ரஷ்யா எப்படி மீண்டு வர போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.